அடுத்ததாக தொடர்ந்து திண்டுக்கல்லில் என்ன நிலவரம் அப்படின்றத பார்க்கிறோம். திண்டுக்கல்லில் சிபிஎம் வேட்பாளர் சச்சிதானந்தம் வெற்றி பெற்றிருப்பதாக அறிகிறோம். அது குறித்த தகவலை தான் நாம் அண்மை தகவலாக தற்பொழுது பார்த்து வருகிறோம். இது குறித்து எம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரஹ்மான் அவர்களிடம் தொடர்ந்து வெற்றி நிலவரம் என்ன அப்படின்றத பார்க்க துவங்கியாச்சு. தற்பொழுது திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் சிபிஐயிலிருந்து வெற்றி சூடியிருக்கிறார்கள். திமுக தரப்பிலிருந்து களம் கண்டவர்கள் சிபிஎம்லேருந்து. அது குறித்தான அந்த வாக்குகள் பெற்ற வாக்குகளை பார்க்கிறோம். அதிக எண்ணிக்கையிலான வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இது குறித்து முரசொலி வெற்றின்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். முரசொலிக்கும் வெற்றி இது திமுகவுக்கு. ஏன்னா வரிசையாக வெற்றி 40 தமிழகம் புதுச்சேரி 40 தொகுதிகளையும் கிளீன் ஸ்வீப் அப்படின்ற வெற்றி அவங்க பெற்றிருக்காங்க என்பதை பார்க்குறோம். ஆனால் நீங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னீங்கன்னா, அதிகபட்சம் அதிமுகவுக்கு 2 தொகுதிகளும் அதிகபட்சம் பாஜகவுக்கு 4 தொகுதிகளும் அப்படின்னு கிடைக்கும்னு போட்டிருந்தாங்க. அதுவும் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு பொய்யாக போய்விட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.